சிதம்பரம் ஒரு நகரம் மட்டும் அல்ல. ஒரு கோயில் மட்டும் அல்ல. அது ஒரு உள் அனுபவம். உள்ளம் திறக்கும் போது புரியும் ஒரு ரகசியம். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் அவர்கள் கேட்டது ஒரு தரிசனம் அல்ல, ஒரு நடனம். ஆனந்த தாண்டவம். ஏன்? ஏனெனில் நடனம் என்பது இயக்கம். இயக்கம் என்பது உயிர். உயிர் என்பது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் நின்று சிவன் ஆடுகிறார். ஆனால் அவர் எங்கே ஆடுகிறார்? சிதம்பரத்தில். அந்த சிதம்பரத்தில் ஒரு திரை. அந்த திரையின் பின்னால் ஒரு உருவம் இல்லை, ஒரு வெற்றிடம். பலர் அதைக் கண்டு குழப்பமடைகிறார்கள். இதுதான் ரகசியமா? ஆம், அதுவே ரகசியம். ஏனெனில் அந்த வெற்றிடம் சூனியம் அல்ல, அது ஆகாயம். ஆகாயம் என்பது எல்லாவற்றையும் தாங்கும் இடம். ஒலி, ஒளி, உயிர் அனைத்தையும் தாங்கும் மூலதளம். அதே ஆகாயம் நம்முள் இருக்கிறது. உள்ளம் அமைதியாகும் போது அந்த ஆகாயம் வெளிப்படும். அந்த நிமிடத்தில் திரை திறக்கும். அப்போது நாம் சிவனை பார்க்கவில்லை, நாம் சிவமாக மாறுகிறோம். அதுவே சிதம்பர ரகசியம். அதுவே ஆனந்த தாண்டவம். சிவன் வெளியே இல்லை, அவர் நம்முள்.